வெப்ப இயற்பியல். வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் வெப்பம் எத்திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பாகும். வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின், மேலும் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ஆகிய அலகுகளும் வெப்பநிலைகளை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. நீரின் மும்மை புள்ளி 1/273.16 ஆகும். வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல், வெப்ப கடத்தல் ஆகிய ஏதாவது ஒரு வழிகளிலே வெப்ப பரவல் நடைபெறுகிறது. வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் SI அலகு ஜூல் ஆகும். வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் போது குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்பப்படுத்தப்படுகிறது. இதேபோல அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் குளிர்விக்கப்படுகிறது. இதனால் சில நேரங்களில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் என்பது குளிர்வித்தல் எனவும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் பல நிகழ்வுகளில் குளிர்வித்தல் என்பதற்கு பதிலாக வெப்பப்படுத்தல் என்றே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடையும் போது இரண்டு பொருள்களில் ஒன்றில் வெப்பநிலை குறையவோ அல்லது அதிகரிக்கவோ செய்கிறது. வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்கள். வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட ஏற்கப்பட்ட வெப்பம் இழக்கப்பட்ட வெப்பம். கலோரினா 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி. 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கிலோ கலோரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவுனா நீளத்தில் ஏற்படுற சேஞ்சஸ். அதான் ΔL/L0 = αL × ΔT. பரப்பு வெப்ப விரிவுனா பரப்பில் ஏற்படுற மாற்றம். ΔA/A0 = αA × ΔA. பரும வெப்ப விரிவுனா அதோட வால்யூமில். ΔV/V0 = αV × ΔT. இப்போ பரும வெப்ப விரிவு குணகத்தோட மதிப்பு அலுமினியம் 7, பித்தளை 6, கண்ணாடி 2.5, நீர் 20.7, பாதரசம் 18.2. பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு திரவத்தின் வெப்பநிலையை சார்ந்ததல்ல, ஆனால் வாயுவில் இதன் மதிப்பு வெப்பநிலையை சார்ந்து அமையும். திரவத்தில் ஏற்படும் வெப்ப விரிவினை உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு என இருவழி. இப்போ உண்மை வெப்ப விரிவுனா அந்த திரவம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதே தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னா அதோட குடுவையும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். உண்மை வெப்ப விரிவுனா L3 - L2, தோற்ற வெப்ப விரிவுனா L3 - L1. பாயில் விதி அப்படின்னா P is directly proportional to 1/V. அதாவது மாறா வெப்பநிலையில் அதோட அழுத்தம் வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும்னு சொல்கிறாங்க. PV = சார்லஸ்னா ஸ்காட்லாந்துக்காரரு. விதியினை ஜேக்கப் சார்லஸ் தான் நிறுவியிருக்காரு. இவர் V is directly proportional to Tன்னு சொல்கிறார். அவகேட்ரா எண் Bn. அப்புறம் இயல்பு வாயுக்கள். குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் என அழைக்கப்படும். மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள். BV = மாறிலி, VT = மாறிலி, VN = மாறிலி. இதெல்லாம் சேர்த்தோன்னா BV = NT = மாறிலி, BV/NT = மாறிலி. வாயுவினை சமன்பாடு என அழைக்கப்படும். அடுத்து N = μ × A. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த எண்ணுக்கு μ × NA சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த போல்ஸ்மேன் மாறிலி K = 1.381 × 10⁻23 ஜூல் கெல்வின் (-1). ஓகே, ஆர்னா 8.381 மோல் கெல்வின் (-1 K)/-1. போல்ஸ்மேன் மாறிலி 1.381 × 10⁻23 ஜூல் பெர் கெல்வின். பொதுவாயு மாறிலினா 8.381 மோல் (-1 ஜூல் கெல்வின் (-1).